ஜெய் சச்சிதானந்தா. இப்போ இங்க கூடியிருக்கிற எல்லார் உள்ளுக்குள்ளேயும் இருக்கிற பரமாத்மாவுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த மனமார்ந்த வணக்கங்கள் வணக்கங்கள். டெல்லி தூர்தர்ஷன் மூலமா ஒளிபரப்பாயிட்டு இருக்கிற இந்த புதிய பார்வை புதிய பாதை நிகழ்ச்சி ஒரு வகையான சத் சங்கம், போதனை, விவகாரமான வாழ்க்கை பாதையில, குடும்பங்கள்ல, குடும்ப வாழ்க்கையில, சமுதாய வாழ்க்கையில, பிசினஸ் வாழ்க்கையில, வேலைக்கு போற வாழ்க்கையில, இங்கெல்லாம் நாம ப்ராப்ளம்னு சொல்லி நிறைய சர்க்கிள்களை சந்திக்கிறோம். வாழ வழியே இல்லைங்கிற மாதிரி நிலைமைகள், பலவிதமான கவலைகள் எப்பவும் நம்மள சூழ்ந்திருக்கிற நிலை. இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு காண சில வழிகள் தேவைகளா இருக்கு. இந்த வழிகள் அனுபவத்தால, ஞானத்தால, நமக்கு தெரிஞ்சு அறிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறோம். இதை கேட்டு உங்களோட வாழ்க்கையிலையும் சில புதிய வழிகள் புதிய பாதைகள் ஏற்படணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த தூர்தர்ஷன்ல வர ப்ரோக்ராம பார்த்து ஜெயில்ல இருக்கிற கைதிகள்லாம் கூட மனசு மாறி வெளியில நல்லவங்களா திருந்தி வந்திருக்காங்க. ஏப்ரல் மாசத்தும் போது இங்க இருக்கிற சபர்மதி ஜெயில்ல ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடந்தது. கைதிகள்லாம் பத்திரிக்கை வாயில ஒரு ரிக்வெஸ்ட் கடிதம் எழுதினாங்க. உங்களை பர்சனலா தரிசனம் பண்ணணும், நீங்க இங்க வரணும், எங்களோட வாழ்க்கை நரகத்திலேருந்து சொர்க்கமா மாறிடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா டிவியில உங்க ப்ரோக்ராம பார்த்து நிறைய மனமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. நாங்க செஞ்ச பாவத்திலேருந்து எங்களுக்கு மனசார வருத்தம் ஏற்பட்டு திருந்திருக்கோம். அதுக்காக நாங்க மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கோம். ஆனா ஞானம் வழியாதான் இது சாத்தியமா இருக்கும்னு எங்களுக்கு தோணுது. இவங்களோட இந்த பாசமான கோரிக்கைகளுக்காக பல பேர் சேர்ந்து லெட்டர் அனுப்பியிருந்தாங்க எனக்கு. அவங்கள திருப்திப்படுத்த நாங்க அங்க போய் அவங்கள சந்திச்சோம். பொறுமையா எல்லாத்தையும் கேட்டாங்க. அவங்க எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பெரிய வகையில ஞானங்கிறத ஏத்துக்கிட்டாங்க. கேள்வி பதில் நிகழ்ச்சியும் நடந்தது. நிறைய பேர் கேள்விகள் கேட்டாங்க, சமாதானமானாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. 3 மணி நேரம் பின் டிராப் சைலண்டா எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. அதோட இந்த மாதிரி ஜெயில்கள்ல இருந்து நிறைய கடிதங்கள் வந்து எனக்கு ஆசை வழங்குங்கள்னு கேக்குறாங்க. நிறைய வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு லெட்டர் வந்திருக்கு. இத பாத்தீங்கன்னா பூனால இருக்கிற ஜெயில இருந்து வந்திருக்கு. நான் உங்களுக்கு இத படிச்சு காட்டுறேன். ஸ்ரீ கஜானனன் பிரசன்னா, 26/8/2005. பூஜ்ய நிருமா, என் அன்பான வணக்கங்கள். நான் இந்த லெட்டரை எரோடா ஜெயில இருந்து எழுதுறேன். நான் இங்க ஒரு கொலை கேஸுக்காக எனக்கு கொடுத்திருக்கிற ஆயுள் தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் தினமும் டிவியில உங்களோட ப்ரோக்ராம புதிய பார்வை புதிய பாதை நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களோட இந்த பிரசங்கத்தை எத்தனை முறை கேட்கிறேனோ அப்பெல்லாம் வாழ்க்கையில எனக்கு ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு என்னுடைய நன்றி. நானும் என்னோட நண்பனும் ஜெயிலுக்கு வரத்துக்கு முன்னாடி உங்களோட பிரசங்கத்தை கேட்டிருந்தா
இன்னைக்கு இந்த லெட்டருக்கு பதிலா நாங்க 2 பேரும் உங்க சத் சங்கத்துல நேரடியா பாத்துக்கிட்டு இருந்திருப்போம். உங்களோட ஆசீர்வாதமும் எங்களுக்கு கிடைச்சிருக்கும். எங்களோட வாழ்க்கை நிலைமையும் ரொம்ப மாறி இருந்திருக்கும். எங்களுக்கு ஏதோ சில காரணங்களால உங்களுடைய ப்ரோக்ராம கேட்கறதுக்கோ பார்க்கறதுக்கோ முடியறதில்ல. உங்ககிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறேன், நீங்க உங்களோட சத் சங்கங்களோட புஸ்தகங்களையும் உங்களுடைய போட்டோவையும் எங்களுக்கு அனுப்பி வைங்க. எங்களுக்கு கிடைச்சா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். எனக்கு உங்களோட சத்சங்க புஸ்தகங்களை வாங்குற அளவுக்கு வசதி இல்ல. அதனால நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், எங்களுக்காக நீங்க இந்த புஸ்தகங்களை அனுப்பினா நல்லதுன்னு தோணுது. அதை அனுப்பி வைக்கிறதுக்கு கருணை புரிங்க. என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் உரித்தாகுக. ஸ்ரீதர் பி கிஜல்கர், இரோடா, மத்திய காராக்ரா, எஜிலாபாய், எரோடா, பூனா, மகாராஷ்டிரா. காந்திஜியும் சில நாட்களை எரோடா ஜெயில கழிச்சிருக்காரு. இது அவர் இருந்த அதே எரோடா ஜெயில் தான். நிறைய மனமாற்றங்கள் நிகழுது. ஒரு நல்ல வாழ்க்கை பாதையும் கிடைச்சிருக்கு. இவங்களெல்லாம் பாருங்களேன், ஜெயிலுக்கு போய் நரக வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. தவிர பல பேர் ஜெயிலுக்கு வெளியில இருந்து பல வகையான கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு இருக்காங்கிறது தான் உண்மை. எது ஜெயில் இல்லைன்னு இருக்கு? இந்த வாழ்க்கையே ஒரு ஜெயில் தான். எத்தனை கட்டுப்பாடு, எத்தனை கட்டுப்பாடுகள். இப்படிப்பட்ட கட்டுப்பாடோட தான் வாழ்க்கைங்கிறத வாழ வேண்டியதா இருக்கு. ஒருத்தன் வாழ்க்கையோட கஷ்டங்களை செயல்களால அனுபவம் வழியா கத்துக்கிறது தான் ரொம்ப உதவியா இருக்கு. இந்த மோகங்கிறது இருக்கு, இந்த குடும்பத்தோட பிணைப்ப, பந்த பாசங்கள் எல்லாத்தையும் அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கு. இதுதான் நிச்சயமான உண்மை. இது ஏதாவது ஒரு இடத்துல கற்பனை சுகம்தான்னு ஃபீல் பண்ண வைக்குது. இந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த சுகத்தையே உண்மையான சுகம்னு நினைச்சு அந்த நினைப்பிலேயே ராத்திரியும் பகலும் சந்தோஷமா ஆடிக்கிட்டு இருக்கான், சும்மா ஜாலியா இருக்கான். ஆக்சுவலா இது நிச்சயமான ஒரு சுகம் கிடையாது. பெரிய பையன் கர்ம வினையில நடக்காம இருக்கும்போது அப்போ அவரு எந்த சுகத்தை உண்மையான சுகம் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு? பார்க்க போனா அது நிச்சயமா உண்மையான சுகம் கிடையாது. ப்ராப்ளம் தான் இருந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிற நிலைமை வரும்போது இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு கட்டுப்பாடும் நமக்குள்ள இல்லாம போயிடும். உடம்புல பல வியாதிகளை நாம அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். யாராவது நம்மள தகாத வார்த்தைகள்ல திட்டாங்கன்னா மனசு கஷ்டமா இருக்கும். யாரையாவது நாமளும் தகாத வார்த்தைகளால பேசிட்டா பின்னாடி வருத்தப்படுவோம், கஷ்டப்படுவோம். மனம், வாக்கு, கர்ம வினை இவைகள்னால எவ்வளவோ அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. வீட்டுல சரி வெளியில சரி எந்த ஒரு இடத்தையும் விட்டு வைக்கிறது இல்ல. சஃபரிங் சஃபரிங் சஃபரிங். நிம்மதி கிடையாது. மருந்துக்கு கூட நிம்மதி கிடையாது. இந்த பிரச்சனையில இருந்து நாம எப்படி வெளியில வர்றது?
இது வரைக்கும் நாம பார்த்துட்டு இருக்கிற ஒரே நிலைமை. அந்த நிலைமை எப்படி இருக்குன்னா, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் நாம ஒரு கெட்ட பார்வையோட தான் அதை பார்க்கிறோம். தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கஷ்டத்தோட இருக்கோம், அடுத்தவங்களையும் துக்கத்துக்கு நம்ம ஆளாக்கிக்கிட்டு இருக்கோம். பந்தாங்கிறது பண்ணாம இருக்க முடியறது கிடையாது. எதுவும் இல்லைனாலும் நாம எதனால நாளுக்கு நாள் தவறுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா, இப்போ இங்க நடக்கிறது எல்லாத்துக்கும் நிச்சயம் நாம தான் பொறுப்பு. 100% நாம தான் பொறுப்புன்னு சொல்லுவேன். சுகம் துக்கம் எல்லாத்துக்கும் நாம தான் காரணம். இது எல்லாத்துக்கும் வேற யாரும் நிச்சயம் காரணம் கிடையாதுன்னு சொல்லுவேன். நாம ஏன் இந்த சுகத்துக்குங்களோட பாதிப்பை அடுத்தவங்க மேல போடுறோம்னு சொல்லுங்க. துக்கம்னு வந்தா நிச்சயம் நம்ம அடுத்தவங்கள குறை சொல்றோம். இவனாலதான் எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் வந்தது, இல்லைன்னா வந்திருக்காதுன்னு சொல்றோம். இதை செய்யலைன்னா எனக்கு நடந்திருக்காதுன்னு சொல்றோம். தேவையில்லாம பழிய அடுத்தவங்க மேல போடுறோம். எந்த ஒரு நிலைமையிலயும் நாம தப்பு செய்யறது கிடையாது. இந்த உலகத்து மேலதான் தப்பு சொல்லிக்கிட்டு இருக்கோம். மத்தவங்க எல்லாரும் குற்றவாளிகள் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. நாம எப்பவாவது குற்றவாளின்னு நினைச்சு பாத்திருக்காங்களா சொல்லுங்க? தன்னை ஒரு குற்றவாளின்னு எப்பவாவது சொல்லியிருக்காங்களா சொல்லுங்க? நினைச்சு பாருங்க. இது ஒரு தவறான கண்ணோட்டம். இந்த தவறான கண்ணோட்டத்தை சரியான கண்ணோட்டமா நாம மாத்தி காட்டணும். நம்ம கண்ணோட்டம் மட்டும் சரியாயிட்டா எங்க போனாலும் நமக்கு சந்தோஷம் நிச்சயமா இருக்கும். எந்த ஒரு நிலைமையில இருந்தாலும், யாரு நம்மள திட்டினாலும் அடிச்சாலும் நிச்சயமா நமக்கு சந்தோஷம்தான் கிடைக்கும். இந்த எண்ணத்தை நிச்சயம் மாத்திக்கவே கூடாது. எந்த ஒரு நிலைமையிலையும் நமக்குள்ள ஒரு புதிய உணர்வு வந்திருக்குன்னு நாம ஃபீல் பண்ணணும். இதனால எவ்வளவோ சின்ன சின்ன விஷயங்களை கூட நாம தவறான கண்ணோட்டத்தோட பாக்குறோம், அதை வெளிப்படுத்தவும் செய்யறோம். வீட்டுல பசங்க மேல காட்டுறோம், பொண்டாட்டி மேல, வேலை பிசினஸ் போது நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் மேல, பாஸ் மேல, வீட்டு வேலைக்காரங்க மேல யார்கிட்டயும் வித்தியாசம் பாக்குறது இல்ல. நம்ம தவறுகள் நம்மளுக்கு தெரியறது கிடையாது, அடுத்தவங்களை தான் நம்ம கை காட்டுறோம். இத சரி பண்றதுக்கு என்ன வழின்னு தெரியணும். தெளிவான பார்வையோட நல்ல கண்ணோட்டத்தோட பாத்தீங்கன்னா புரியும். அடுத்தவங்களை சுட்டி காட்டுறதுக்கு பதிலா நம்மளோட தவறு என்னங்கறத புரிஞ்சுக்குங்க. நாம என்ன தவறே செய்யாதவங்களா? அடுத்தவங்களை தவறுன்னு சொல்றதுக்கு யாருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? வாழ்க்கையில ஒருத்தராவது ஒரு தடவை கூட தவறு செய்யாம இருக்காங்களா சொல்லுங்க பாக்கலாம். அப்படின்னா அது நிச்சயம் தவறான கண்ணோட்டத்தோட தான் இருக்கும். நாம தினமும் அதிகமா தவறுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரியா சொல்லணும்னா தவறுகளோட மொத்த உருவமும் நாம தான். அப்படி இருந்தும் நாம எந்த தப்பு செய்யலன்னு காட்டிக்குவோம். நாம நம்மள வசதியாவே நினைச்சுக்கிட்டு இருப்போம், அடுத்தவங்கள துச்சமாவே பாத்துக்கிட்டு இருப்போம். இது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க? இது எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க? எப்ப யார பார்த்தாலும் பெரிய பாவம் செஞ்சவ, தப்பு செஞ்சவன்ற மாதிரி நினைக்க தோணும். உனக்கு எல்லாமே கிடைச்சாலும் நிம்மதிங்கிறது நிச்சயம் கிடைக்காது. வீடு இருக்கு, வாசல் இருக்கு, பொண்டாட்டி இருக்கு, குழந்தைங்க இருக்காங்க, மனசுக்கேத்த புருஷ, அழகான மாளிகை எல்லாமே இருக்கு. ஆனா நிம்மதி கிடையாது. நமக்கு எது கிடைக்குதோ அதை வச்சுட்டு சந்தோஷமா இருக்க தெரியறதில்ல. நமக்கே இந்த மாதிரி நடந்திருக்கு, நமக்கே இது மட்டும் கிடைச்சிருக்கு, நாம என்ன தவறு செஞ்சோன்னு நினைச்சு பார்க்காம இருக்கிறதே நம்மளுடைய தவறு தானே. தப்பு செய்யாம நிச்சயம் யாருமே தண்டனையை அனுபவிக்கிறது கிடையாது. எது இருக்கோ அவனால அதை அனுபவிக்க முடியறது கிடையாது. எது நமக்கு கிடைக்கலையோ அதை நாம அனாவசியமா தேடிக்கிட்டு இருப்போம், நம்ம கையில இருக்கிறதையும் இழந்துடுறோம்.
இறந்த காலத்திலயோ இல்ல நிகழ்காலத்துல நடக்கிறதையோ நாம மறந்துடுறோம். வருங்காலத்துக்கு உண்டானதை அடையணுங்கிறதுக்காக நாம வருங்காலத்துல அடைய போற சந்தோஷத்துக்காக நிகழ்காலத்தையும் இறந்து போன காலத்திலயும் இருக்கிற சந்தோஷங்களை நாம மறந்து போயிடுறோம். அங்க பார்த்தாலும் நம்மளுக்கு துக்கங்கள் தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. நம்ம சுகங்களை நம்மளுடைய மூர்க்கத்தனத்தினால இழந்துட வேண்டியதா இருக்கு. நமக்கு என்ன எழுதியிருக்கோ நிச்சயமா அதுதான் நமக்கு கிடைக்கும். இல்லன்னு கவலைப்படுறத விட்டுட்டு உனக்கு எழுதியிருந்தா அது நிச்சயமா நடக்கும். எழுதலைன்னாலும் அது நடக்காது. எது நமக்கு கிடைச்சாலும் அதை ஏத்துக்க பழகிக்கணும். உண்மையான பாசத்தோட ஓபன் மைண்டோட ஏத்துக்க கத்துக்குங்க. அப்பதான் நாம எப்பவும் சந்தோஷத்தோட இருக்க முடியும். நம்ம கர்ம வினைங்கிறது எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கணும்னு தெரிய வருது. நான் சுத்த ஆத்மா தான், இதுதான் அகங்காரம். நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் எனக்கு கவலையே இல்ல. இந்த விழிப்புணர்ச்சி நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? இத எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லுங்கம்மா. விழிப்புணர்ச்சி வரலாம். நாம எப்பவுமே உஷாரா இருந்தோம்னா நம்ம கர்ம வினை இப்படிதான் இருக்குன்னு தெரிஞ்சாலும் நிச்சயமா விழிப்புணர்ச்சிங்கிறது தனி, கர்ம வினைங்கிறது தனி. விழிப்புணர்ச்சிங்கிறது நாம தேடி போற ஒண்ணு, ஆனா கர்ம வினை நமக்குள்ள இருக்கிற ஒண்ணு. ஒரு தடவை நம்ம ஆத்மா விழிப்புணர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு கர்ம வினையா இருந்தாலும் சரி எதுவும் செஞ்சுக்க முடியாது. இந்த ஒரு நிலைமையில என்ன ஒரு பெரிய வித்தியாசம் இருந்துட போகுது? இந்த கர்ம வினையை நம்ம புரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நமக்கு இந்த அகங்காரங்கிறது நிச்சயம் தலை காட்டவே செய்யாது. அகங்காரம் எந்த வகையில இருக்கும்? டிராமாவில இருக்கிற அகங்காரம், அதாவது நாடகங்கள்ல வர அகங்காரம் தான் இது. அது என்னன்னா நாடகங்கிறது தான் அகங்காரம், அகங்காரங்கிறது தான் நாடகம். இது உண்மையான அகங்காரம் இல்ல. இதுல பவரே கிடையாது. அதுக்கு நாம என்ன செய்யணும்? சில சமயங்கள்ல மனசு சஞ்சலமா இருக்கு. அந்த மாதிரி சமயத்துல என்ன செய்யணுங்கிறத சொல்லுங்கம்மா. மனசு இந்த விஷயத்துல தலையிடவே தலையிடாதே. ஆத்ம ஞானம் இருக்கிற இடத்துல மனசு எதுக்கு? அதோட உதவி நமக்கு தேவை கிடையாது. நமக்குள்ளேயே யாருக்கும் தெரியாம சக்தி இருக்கு. அது என்னன்னு நமக்கு தெரியல. நாம சந்தோஷமா இருக்கிறது தான் முக்கியம். இந்த உண்மை உங்களுக்கு புரிஞ்சதுனால மனசு அங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது. மனசோட உதவியும் உங்களுக்கு அவசியம் கிடையாது. தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு தேவையே இல்லை. இது எல்லாமே அகங்காரத்தினால வந்ததுதான். நான் தியானம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். என்னோட விழிப்புணர்ச்சியை அதிகமாக்கிக்கிறேன். இது எல்லாமே அகங்காரங்கிற பட்டனை தட்டினாதான் வருது. இந்த அகங்காரங்கிறது ஒண்ணு சாதாரண விஷயம் அல்ல. அது டைரக்டா ஆத்ம ஞானத்திலிருந்து வந்தா அது நிரந்தரமானது. எது எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும், எப்படிப்பட்ட கர்ம வினையா வேணாலும் இருக்கட்டும்ங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வந்துட்டாலே அதை நீங்க தள்ளி வச்சிடணும். ஆமா, உங்க பேர் என்ன? ஜெகதீஷ். ஜெகதீஷோட கர்ம வினை நான் சுத்த ஆத்மா. ஆத்மாவுக்கு இதுக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. ஆத்மா, இந்த ஆத்மாவோட வேலை என்னன்னா இந்த ஜெகதீஷுக்குள்ள என்ன எஃபெக்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமாயிடுது. அதோட முக்தியும் கிடைச்சிட்டா இதை விட சந்தோஷமா இருக்க முடியுமா? மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம். இந்த ஆனந்தங்கிறது 2 வகைகளா இருக்கு. உங்க உள் மனசு ஆனந்தத்தை அனுபவிச்சா நல்லது. வணக்கம்மா. இந்த கனவுகள் ஏன் வருது? கனவுகளா? இது நிச்சயம் பூர்வ கர்ம வினைதான். பல விஷயங்கள் இதுல அடங்கி இருக்கு. நடக்காத சில நிகழ்ச்சிகள் கூட. இந்த நிகழ்ச்சிகள் கனவுல நடந்து முடியுது. இது அதிக நேரம் தங்காது. வாழ்க்கையே ஒரு கனவுதான். இப்போ நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்களே, இதுவும் ஒரு கனவுதான். இதுல 3 வகைகள் இருக்கு. சூட்சமங்கிறது ஒண்ணு, காரணங்கிறது ஒண்ணு, ஸ்தூலங்கிறது ஒண்ணு. இது எல்லாமே கனவுக்கு காரணமானவைகள். கனவுல மட்டும் எல்லாமே 2 வகைகள். தெரியுதா? ஸ்தூல வகைகள், அதாவது இதுக்கு ஒண்ணு வேலையே கிடையாது, சும்மா ஐடியலா இருக்கும். ஆனா சூட்சமங்கிறது தான் எப்பவும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம பார்க்க முடியாத சிலதை கூட இந்த கனவுல பாக்குறோம் இல்லையா? ஆமா, போன ஜென்ம கர்ம வினைதான். போன ஜென்மத்துல எப்பவாவது பாத்துருக்கலாம். போன ஜென்மம் என்னன்னு தெரியுமா? இல்ல, போன ஜென்மத்துல நடந்த ஏதாவது நிகழ்ச்சிகள் தான் அதுக்கு காரணம். அதோட காரணத்தினாலதான் இப்ப தெரியலாம்.
இப்ப இருக்கிறது போன ஜென்மத்துல ரெண்டும் சேர்ந்து சம்பந்தப்பட்டது. இப்போ நமக்கு அது உருவத்துல தெரியுது. அதுவே போன போன ஜென்மத்து நிகழ்ச்சிகள் தான். அதேதான் மறுபடியும் நமக்கு தெரியுது. அங்க சூட்சும நிலைமையில இருந்தது, இப்ப ஸ்தூல நிலைமையில தெரியுது. போன ஜென்மத்தோட கனெக்ஷன் தான். வணக்கம்மா. நான் இங்க முதல் தடவையா வந்திருக்கேன். சொல்லுங்க. 3-4 வருஷமா நான் உங்களை டிவில பாத்துட்டு இருக்கேன். முந்தியெல்லாம் எனக்கு இதுல கொஞ்சம் கூட பிலீஃப் இல்ல. இந்த மாதிரி பேசுறவங்க எல்லாம் ஒண்ணு சும்மா ஃபேமஸ் ஆகிறதுக்காக பண்றாங்க, இல்லனா பப்ளிக்க நம்ம பக்கம் இழுக்கிறதுக்காக பண்றாங்கன்னு நினைப்பேன். பட் ஒரு நாள் நான் டிவியை ஆன் பண்ணேன். அப்போ அதுல உங்களோட ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது. நம்ம கர்ம வினைகள் படிதான் நாம அனுபவிக்கிறோம்னு சொன்னீங்க. எனக்கு என்னமோ அது உண்மைன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் உங்க ப்ரோக்ராம ரெகுலரா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்பெல்லாம் எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஆனா ஒரு சந்தேகம், துக்கம்னு வந்தா அதை சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். இப்போ என் ஹஸ்பண்டும் என் கூட வந்திருக்காரு. நான் உங்க ப்ரோக்ராம பார்த்துட்டு அவர்கிட்ட சொல்லுவேன். ஏன்னா அவரால மார்னிங்ஸ்ல பார்க்க முடியாது. அவர் ஒரு மியூசிக் டீச்சர். மார்னிங்ல கிளம்பிடுவாரு, சாயங்காலம் தான் திரும்பி வருவாரு. அவர் திரும்பி வந்ததும் என்னோட பேச்சு நான் ஆரம்பிச்சிடுவேன். குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். நான் நீருமா பத்தியே பேசிட்டு இருப்பேன். மத்தியான வேளையில கூட ப்ரோக்ராம் வருது, பார்க்கலாமே. அதாவது எத்தனை மணிக்கு வருது நம்ம ப்ரோக்ராம்? 3:30 to 4 நம்ம லோக்கல் சேனல். குஜராத்தி தூர்தர்ஷன், அகமதாபாத் தூர்தர்ஷன், மத்தியானம் 3:30 to 4. வணக்கம்மா. இந்த லீவு நாட்கள்ல நான் ரொம்ப நேரம் தூங்க மாட்டேன். விடிய காலையிலேயே எழுந்துடுவேன். எழுந்த உடனே முதல்ல டிவி ஆன் பண்றது தான். முதல்ல உங்க ப்ரோக்ராம பார்த்ததுக்கு அப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் பார்ப்பேன். நீங்க ஒரு VCR எடுத்து வச்சுக்கிட்டு எல்லா ப்ரோக்ராமையும் ரெக்கார்ட் பண்ணி பாத்துக்கங்களேன். சரிம்மா. இப்பதான் நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்திருக்கு. நாம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டா எப்ப வேணாலும் எங்க வேணாலும் போய் பாத்துக்கலாம். இன்னும் சொல்ல போனா இப்பெல்லாம் நிறைய VCDக்கள் கிடைக்குது, அதை வாங்கிக்கங்க. அப்புறம் உங்க ஃப்ரீ டைம்ல அதை போட்டு நீங்க பாத்துக்கலாம். சரிம்மா. வகை வகையான CDக்கள்லாம் கிடைக்குது.